ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெயில் வறுக்காமல் குறைவான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு செய்யக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது குழந்தைங்க பெரியவங்க எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த ரெசிபி இப்போது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு முதல்ல பேன் அடுப்பில் வச்சுருங்க. இதில் 1.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறோம். இதுக்கு பதிலாக மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். நான் வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். அப்போ தான் நல்லா பைண்ட் ஆகி வரும். கொஞ்ச நேரத்தில் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவு வந்ததுக்கப்புறமா ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணி சூடார வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆகியிருக்கும். இது போல் பால்ஸாக ஷேப் பண்ணிக்கலாம். இட்லி குக்கரில் தண்ணி சேர்த்துக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இந்த பால்ஸை வச்சிடலாம். 2 பிளேட்டுக்கு இருந்துச்சு. இட்லியை வேக வைக்கிறது போலயே ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. இட்லி தட்டிலேருந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ பேனை அடுப்பில் வச்சுருங்க. இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில் நல்லா கலந்து விட்டுடலாம். கறிவேப்பிலையை கட் பண்ணி வச்சுருந்தோம், அதுவும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டீம் பண்ணி வச்சுருந்த பால்ஸை சேர்த்துடலாம். இந்த மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருங்க. காஷ்மீரி மிளகாய் தூள் பதிலாக தனி மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்கும்போது இது போல் நல்ல ஒரு கலர் கிடைக்கும். நம்ம நெய்யில் செய்யறதுனால சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். புளிப்புக்காக லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். சாட் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. சாட் மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா ஆம்ச்சூர் பவுடரும் சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஸ்நாக்ஸாவோ பிரேக்ஃபாஸ்ட்டாவோ செஞ்சுக்கலாம். செஞ்சு வச்சது தான் தெரியும், அதுக்குள்ளே காலி ஆயிரும். எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மெத்தடில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.